பிரைஸ் தி லார்ட். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நீதிமொழிகள் 13:12 நாம் வாசிக்கிறோம். நம்ம அநேக காரியங்களுக்கு நெடுநாளாக நம்ம காத்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆனால் அந்த காரியம் நமக்கு வரும் பொழுது அது ஜீவ விருட்சம். நாம் என்ன நினைத்தோமோ அது நமக்கு கிடைக்கும் பொழுது, ஆனால் ஆண்டவர்களுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக நாம் நெடுநாள் காத்திருக்கும் பொழுது மட்டுமே அது ஜீவ விருட்சமாய் செழிப்பான ஒரு ஆசீர்வாதமாய் நம்முடைய கரத்தில் அது கிடைக்கும். நம்முடைய கரத்திலிருந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் என்றும் ஜீவனுள்ள ஒரு விருட்சமாய், ஒரு பலனாய், ஒரு ஆசீர்வாதமாய் நம்ம வாழ்க்கையில் அது கிடைக்கும். நெடுங்காலமாய் நம்ம காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அதை இளைக்கச் செய்யும். ஜீவனுள்ள தேவனை நோக்கி அவருக்குள்ளாக நம்ம காத்திருக்கும் பொழுது அதனோட முடிவு, நம்ம நினைக்கிற காரியம் அநேக நாட்களுக்கு பிறகு அது நித்திய ஜீவ விருட்சமாய், நித்திய ஜீவ உள்ள ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 13:2, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். நம் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பண்ணும்படியாக, நாம் அதை புசிக்கும் பண்ணும்படியாக, நன்மையை மாத்திரம் புசிக்கும் பண்ணும்படியாக, கொடுமையை புசிக்காதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய கிருபையின் கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்த சித்தமாயிருக்கிறார். 13:24 வசனத்தில், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று வாசிக்கிறோம். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் பிள்ளைங்க மேலே பாசம் வச்சுருக்கீங்க, அக்கறை வச்சுருக்கீங்க, வருங்காலத்தை குறித்து கவலை உங்களுக்கு இருக்குன்னா அவங்கள இப்போவே அவங்க செய்கிற தவறுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவனை படுகுழியில் தள்ளுறீங்கன்னு அர்த்தம். அவனுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், கர்த்தருக்குள்ளாக அவன் வாழணும் அப்படின்னா இப்போ அவன் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சரி செய்தால் மட்டுமே நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராய் வருங்காலத்தில் அவனை நல்லபடியாக வாழறதுக்கு நீங்கள் வழி செய்து கொடுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவனோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்க என்று அர்த்தம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் என்று 13:20 நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனம் படிக்கும் பொழுது பழைய காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டை காட்டு, உன் தோழனை காட்டு, உன்னை பற்றி நான் முழுசாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு உதாரணம் பெரியவங்க சொல்கிறது ஞாபகம் வருது எனக்கு. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூ ரொம்ப அருமையான வாசனை உடைய சில மலர்கள், அந்த நாருக்கு ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. ஆனால் நம்ம அந்த பூவோடு அதை கட்டும் பொழுது கட்டிய அந்த நாருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஆனால் அதே நாரை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு சேற்றில் கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த நார் சேரோடு சேர்ந்து சேற்று ஸ்மெல்லு தான் வரும். அதுபோல் ஞானமுள்ள, நல்ல குணமுள்ள, கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்முடைய பிள்ளைகளையோ இல்லை நம்ம குடும்பத்தினரையோ நாம் அலோவ் பண்ணும் பொழுது அவர்களும் அதே போல் ஆவார்கள் என்று இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கனுடைய வயிறோ பசித்திருக்கும் என்று 13:25 நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது, நீதிமான்களாய் தேவனுடைய பார்வையில் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வீட்டிலே எண்ணெயாகிலும் அப்பமாகிலும் குறைந்து போகாதபடி தேவன் நம்மை போஷிப்பார். இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டுமே கர்த்தர் என்னோடு பேசினதை உங்களுக்காக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இது உபயோகமுள்ளதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசியதை நான் உங்களோடு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அதிகாரத்தில் உங்களோட ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக, இது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.